ஏங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம். ஏங்க டக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். அப்படியே அரங்கத்தனமாக வந்து நிற்பீங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏற்ற வீட்டுக்காரங்களோட இனிமேல் பேசக்கூடாது. அந்த ஆள் வெளியில் வந்தால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. நேற்று வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள இனிமேல் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னதுன்னு கேட்குறீங்களா? நேற்று நீங்கள் தூங்கிட்டீங்க, நான் தூங்கலை. கரண்ட்டு போச்சுல்ல, அப்போது வெளியில் போய் பார்த்தா அவங்க வீட்டில் மட்டும் கரண்ட்டு எரியுது, லைட்டு எரியுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறாங்க. எதுக்கு இவங்க இப்படி சிரிக்கிறாங்கன்னு போய் பார்த்தா நம்ம வீட்டை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ எதுக்கு இவங்க நம்ம வீட்டை பார்த்து சிரிச்சாங்கன்னு பார்த்தா, ஏன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. ஏரியாவில் சில வீட்டுகளில் லைட் எரிஞ்சிச்சு, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போ சில வீட்டில் லைட் எரியுதுன்னா அது வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வீட்லேயும் அது வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் அது இல்லையா, அதுக்கு அவங்க நம்ம வீட்டை பார்த்து சிரிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து மாட்டுறீங்க. அதுன்னு சொல்கிற, என்னது அதுன்னு சொல்கிற, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, அதுதான் இங்கனையே நிற்கிது. அது என்னன்னே வாயில் வரமாட்டேங்குதே. நான் என்ன செய்ய? கரண்ட்டு போனால் எரியும்ல, அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியுது, அது என் வாயில் சொல்ல வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியல, வாயில் சொல்ல வரமாட்டேங்குது. என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்கள். என்னது உங்களுக்கும் தெரியாதா? ஆமாங்க, காசு போட்டு உடனே வாங்கணும்னா உங்களுக்கும் அது தெரியாமல் தான் போகும். சரியா? எனக்கு தெரியாது. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் இன்றைக்கி வீட்டில் தானே இருக்கீங்க, அதை வாங்கிட்டு வந்து மாட்டுறீங்க. மாட்டி ஆகணும். அதுன்னு சொல்கிறேன். என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்களா? தெரியாததை சொல்கிறது தான் உலக வழக்கம். நீங்கள் அதை சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்கிறீங்களா? கரண்ட்டு போனால் எரியும்ல, அதுக்கு பேர் என்ன? ஐயோ, இங்கனையே இருக்கு, வரமாட்டேங்குது. அப்படிங்க என்ன அது? ஜென்ரேட்டு கடைகளில் தான் வைப்பாங்க, வீட்டில் வைப்பாங்கல்லங்க. வீட்டில் அட மனுஷா, உனக்கும் தெரியலையா அது? நீலாம் இவ்வளோ யதார்த்தமாக இருக்க போய் தான் அவன்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறேன். அவன் நீங்கள் விவரமாக இருந்தால் இப்படி நடக்குமா? இருங்க, நானே யோசிச்சு சொல்கிறேன். என்ன அது? ஸோ கரண்ட் இப்போ நான் இதை யார்கிட்ட ஃபோன் பண்ணியாவது கேட்கலான்னா, யாருக்கு ஃபோன் பண்ணுறது? பிரபா மட்டும் வேணால் ஃபோன் பண்ணி கேட்போமா? இப்போக்கி ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு இல்லாமல் போச்சே. சோடடா, என்னது கண்டுபிடிச்சிட்டேன். யூபிஎஸ்ஸை வாங்கிட்டு வந்து இப்போ மாட்டுறீங்க. இன்னைக்கு மாட்டுறீங்க, நாளைக்கு அவங்க வீட்டில் நான் சம்பவம் பண்ணுறேன். என்ன சம்பவம் தெரியுமா? அவங்களுடைய மீட்ரு பாக்ஸை தெரியாமல் வெளியவே வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது நல்லதாக போச்சு. நான் என்ன பண்ணுவேன், மீட்ரு பாக்ஸை திறந்து நைட்டு அவங்கெல்லாம் தூங்குனதுக்கப்புறம் நைட்டு போய் மீட்ரு பாக்ஸை திறந்து மெயினை ஆஃப் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க, எரியாது. என்னது, அவங்க தான் யூபிஎஸ் வச்சுருக்காங்களா? யூபிஎஸ்ஸுமே கரண்ட் இருந்தால் எரியாதுங்க. கரண்ட்டு இல்லைன்னா எரியாது. அது சார்ஜ் ஏறி இருக்கணும். ஏன்னா நாளைக்கு சடோன்னு, புரியுதா? சாயந்தரம் 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். அவங்களுக்கு சார்ஜ் பூரா இறங்கி இருக்கும் யூபிஎஸ்ஸில். நான் நைட்டு இந்த சம்பவம் பண்ணிட்டேன்னா அப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே எரிஞ்சு ஆஃப் ஆயிரும். அவங்க என்னன்னே தெரியாமல் கரண்ட் போயிடுச்சுன்னு நைட்டு விடிய வேர்த்து ஊற்றி கிடக்கட்டும். என் வீட்டை பார்த்து
சிரிக்கிறவங்களா அவங்களுக்கு தரமான சம்பவம் நாளைக்கு இருக்குது. நீங்கள் இன்னைக்கு போய் எனக்கு வாங்கிட்டு வந்து மாட்டுவீங்க. இது இப்பயே செஞ்சாகும். எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. சிரிக்கிறான் நைட்டு. சிரிப்பு என்ன சிரிப்பு! சிரிப்பு சிரிப்பா சிரிக்கிற. இரு நாளைக்கு உனக்கு நைட்டு இருக்கியா சம்பவம் உனக்கு. என்னங்க என்ன உடனே வாங்களுக்கு பணம் இல்லையா? இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ என் எனர்ஜி போக நான் கத்திக்கிட்டு நான் என்னுடைய கவலைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பணம் இல்லைன்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இன்னைக்கு கொண்டுட்டு வந்து மாற்றுறீங்க. என்னது மாற்றுற வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டில் போயிடா. எங்கள் அம்மா வீட்டில் அது இருந்தால் நான் ஐயா உன்னை வந்து இவ்வளோ நேரம் எனக்கு அது என்னன்னு தெரியல நான் சொல்லியிருப்பேனா? எங்கள் அம்மா வீட்டில் இருந்திருந்தா டக்குன்னு எனக்கு யூபிஎஸ்ன்னு வந்திருக்குமா? எங்கள் அம்மா வீட்டில் அது கிடையாது. அதனால தானே நான் உன்னை இங்கே மாட்ட சொல்கிறேன். நேற்று வந்தவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறேன். மாட்டுன்னு தான் நான் அதுக்காக தானே சொல்கிறேன். நீ போய் அம்மா வீட்டில் போய் நான் வாங்கி வைக்கிறதா இருந்தா இவ்வளோ நேரம் நான் அவன்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்போ நீ வாங்கி மாட்டுவியா மாட்ட மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரெண்டில் ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சாகும். மாட்டுவியா மாட்ட மாட்டியா? கிளம்பிட்டியா? அது நல்ல பிள்ளைக்கு ஆகுது. சரியா? நான் கடைக்கு இப்போ கிளம்பிட்டேன். நைட்டு வரும்போது கரண்ட்டே போனாலும் என் வீட்டில் லைட் எரியும். நாளைக்கே அவங்க வீட்டில் அந்த சம்பவம் நடக்கும். அவங்ககிட்ட நான் இன்னையிலேருந்து பேச மாட்டேன். அவங்க என் வீட்டை பார்த்து சிரிக்கிறேன். யாருக்கிட்ட சிரிப்பாடி சிரிக்கிறீங்க? சிரிப்பு உங்களுக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. இருங்கடி. அக்கம் பக்கத்தை பகைச்சிக்க கூடாதுன்ட்டு நானும் சிரித்து அப்படி மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் போக்கிட்டு பார்த்து சிரிக்க பேச ஒரு ஆறுதல். எம்புட்டு ஆறுதல் நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என் வீட்டில் யூபிஎஸ் இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கா, அதனால சிரிப்பாங்களாம். வைக்கிறேன்டி உங்களுக்கு நாளைக்கு நைட்டு ஆப்பு. இருங்கடி.